ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. இப்போது எதுக்காக ஒரு 3 நிமிஷம் எனக்காக ஒதுக்க சொன்னேன்னு யோசிக்கிறியா? நான் உன்கிட்ட இது வரைக்கும் பெருசாக எதுவும் காணிக்கையா கொடு, என் உண்டியலில் போடு, எனக்காக அது செய்ய இது செய்யுன்னு எந்த வேண்டுதலும் வச்சது கிடையாது. ஆனால் உனக்குன்னு நிறைய வேண்டுதல்கள் இருக்கு. நீ என்கிட்ட எவ்வளவோ விஷயங்களை வேண்டி கேட்டாலும் சில விஷயங்கள் உடனே நடந்துருது. ஆனால் பல விஷயங்களுக்காக பல காலம் நீ காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறதல்லவா? அப்படி உன்னுடைய எல்லா காத்திருப்பு காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் இப்போது இந்த 3 நிமிஷத்தை எனக்காக காணிக்கையாக கொடுக்க சொன்னேன். நான் உன்கிட்ட காணிக்கையாக கேட்க போகிறது காசோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது. எனக்காக ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கி மனசார என் உருவத்தை நினச்சிக்கிட்டு நான் சொல்வதாக நினைத்து இந்த வாக்கை கேட்கும்போது இது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்ன்றதுக்காக தான். நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்கிறேன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் துன்பங்கள் எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போகும்படி என் அருள் மலையை உனக்கு பொழிய போகிறேன். தடைகள் அகன்று துன்பங்கள் ஒளிந்து என் ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு கிடைச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. உன்னுடைய அழகான திருமுகத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடந்து நீ சிரிக்கும்படியும் சந்தோஷப்படும்படியும் இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன். உன் கண்களில் என்ன வேணா எதிர்பார்ப்பு இருக்கட்டும், ஆனால் உன் மனசில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ எதை எதிர்பார்த்து எதை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க, எது நடந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பார்வை தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகுது. எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்க கற்றுக்கோ. கெட்டதே நடந்தாலும் கூட அதில் இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு கெட்டதை தானாகவே விலகி போயிடுன்ற நம்பிக்கையோட ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. மழை வர்றதுக்கு முன்பாக மேகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறமா தானே மழை கொட்டுது. அதே போல் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றா சேரும்போது என் அருள் உனக்கு மழையாக பொழியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பா கருப்பான்னு என்னை கூப்பிடு. நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக ஓடோடி வரணுன்றதுக்காக நீ என்னை கூப்பிடுவன்ற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் வாழ்க்கையில் வந்தேன்னா உன்னுடைய சகல கஷ்டங்களும் நீங்கிவிடும் என் செல்லமே. நான் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீ தைரியமாக இருக்கலாம். துன்பம் வந்தாலும் அதுக்காக கலங்காதே. என் அருள் நிச்சயமாக உன்னை ஒளி வடிவத்தில் காப்பாற்றும். உன் வாழ்வின் இருள் விலகி உனக்கான ஒளி பாய்வதற்காகவே இந்த அருவாளோட இந்த கருப்பசாமி உனக்காக காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி வணங்கிய உனக்கு உன் வாழ்க்கையில் இனி எந்த கவலையும் கஷ்டமும் வருவதற்கு விடமாட்டேன். நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காத விதமாக இருந்துச்சுன்னா முதல்ல சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய். இல்லை சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியலைன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கவும் தயாராக இரு. ஏன்னா எப்போதுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் மனிதனை ஆட்டி படைப்பதாக இருக்கு. நீ முடிஞ்ச அளவுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை உன் கைகளுக்குள்ள வைக்க முயற்சி செய். முடியாத பட்சத்தில் நீ அதுக்கு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிட்டீன்னா அப்புறம் மெதுவாக நீ அந்த சூழ்நிலையை உனக்கு ஏற்றாற் போல சாதகமாக்கி கொள்ளலாம். எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிடாம நிச்சயமாக உன்னை நல்வழிக்கு நடத்தி சென்று உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உன் வேலையெல்லாம் நல்லா சரியாக செஞ்சிரு. நாளைக்கு இதைவிட எல்லாவற்றையும் நீ சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு திறமையையும் ஆற்றலையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. கருப்பசாமி துணைன்னு மனசில் நீ என்ன வச்சுக்கிட்டீன்னா எந்த துயரமும் உன்னை நெருங்க விடமாட்டேன். மழை வந்து எப்படி எல்லாத்தையும் சுத்தம் செய்யுமோ, குப்பைகளை அடிச்சுக்கிட்டு போகுமோ, அதே போல் இந்த கருப்பசாமி நான் உன் வாழ்க்கையில் வந்து
கவலை குப்பைகளை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு என் அருள்மலையை உன் வாழ்க்கையில பொழிய போறேன். நானே உனக்கு என்றுமே வழிகாட்டியாக இருப்பேன்ற நம்பிக்கையோட கருப்பசாமி துணைன்னு அப்பப்போ உனக்கு நேரம் கிடைக்கும்போது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், தோல்வி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பசாமியை கூப்பிட்டினா நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். சகல சோம்பல்களும் நீங்கி நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். என் அருள்தான் உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்க போது. உன் உள்ளம் உறுதியாக, நெஞ்சம் தளராமல் இருக்கும்படி நான் செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். மழை வரும்போது வானம் மின்னுவதைப் போலத்தான் இந்த கருப்பசாமியை நினைக்கும் போது உன் மனசும் சந்தோஷத்தில் மின்னும். அந்த அளவுக்கு எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்.